இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பெரிய டான்ஸராக இருக்கலாம், ஆர் நீங்கள் ஒரு லோனியஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை நான் ஒரு பெரிய டேலண்டான பர்சன், இல்லை நான் ஒரு லக்கியான பர்சன், இல்லை ஒரு அன்லக்கியான பர்சன் நீங்கள் 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 உங்களை நினச்சிட்டு இருக்கலாம், ஆர் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சான பர்சனாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த செகண்ட் வந்து கொஞ்சம் நான் சொல்கிறது டீப்பாக யோசிச்சு பாருங்கள். இந்த 5 விஷயத்த நீங்கள் வந்து லைஃப்பில் திருப்பி திருப்பி ரிமெம்பர் பண்ணி பார்க்கலன்னா, இந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் வந்து லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹாப்பினஸ் அப்படியே வந்து காணாம போயிடும். ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ. திஸ் இஸ் சஞ்சய். இந்த செகண்ட் நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா யூ ஆர் ப்ரிவிலேஜ் பர்சன். அஃப்கோர்ஸ் யூ நாட் நெப்போ கிட், பட் யூ ஹாவ் ஃபோன், யூ ஹாவ் இன்டர்நெட் அக்சஸ். இது 2 விஷயம் இருந்தாலே போதும், உங்களை நீங்களே வந்து கத்தி மாதிரி ஷார்ப்பாக ஆக்கிக்கலாம். நான் சொல்கிற விஷயத்த வந்து நல்லா டீப்பாக யோசிச்சு பாருங்கள். இந்த 5 விஷயத்த வந்து நின்று நிதானமாக டீப்பாக யோசிச்சு பார்த்தா உங்களை நீங்களே கத்தி மாதிரி மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நிறைய பேர் உங்ககிட்ட வந்து வாழ்க்கையிலேருந்து முக்கியமாக வந்து என்னென்னா பணம் சொல்லுவாங்க, உன்னோட வேலை சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு எது மேலே ஃபோக்கஸ் வரணும்னா உங்களோட ஹெல்த்து. நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம உடம்பை வச்சு நிறைய விஷயத்த வந்து பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களோட ஹெல்த்துக்கு கொடுக்கணும். நீங்கள் வந்து நினைக்கலாம், நிறைய பேர் வந்து ஃபிசிக்கலாக சேலஞ்சாக இருக்காங்க, அவங்களால நடக்க முடியாது, அவங்களுக்கு வந்து கை கால் வராது, டெஃப் பீப்புள்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்களோட விஷயத்த அவங்களோட பர்பஸை எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க, அவங்களோட லைஃப்பை எப்படி வந்து எவ்வளோ எப்படி ரன் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களோட தாட்ஸ் வந்து போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டான ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஹெல்த்து தான். ஆனால் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நான் பெட்டில் மட்டும் படுத்திருக்க முடியும், வேறு எந்த விஷயத்தையும் என்னால் பண்ண முடியாது. எந்த விஷயத்தையும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது, எந்த விஷயத்தையும் உங்களால் டைப் பண்ணவே முடியாது. நீங்கள் நினச்சிட்டிங்க நான் என்னால் பெட்டில் மட்டும் படுத்திருக்க முடியும், நான் எந்த விஷயத்தையும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் அப்படியே நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. அதுவே நீங்கள் பாசிட்டிவாக வந்து நான் பெட்டில் தான் படுத்திருப்பேன், எனக்கு வந்து என்னால் நடக்க முடியாது, என்னால் எந்த ஒரு விஷயம் அசைக்க முடியாது, கையால் எதுவும் அசைக்க முடியாது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களோட மூளை வந்து அப்படியே அவங்க மூளை வந்து டெட் ஆகலை. உங்களோட மூளை வச்சு நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யலாம். நீங்கள் வந்து என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுன்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டியது தான். என்னால் எந்த விஷயத்தையும் தூக்க முடியாது, என்னால் நடக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு வெப்பன் என்னென்னா உங்களோட பிரெயின் தான். உங்கள் பிரெயின் வச்சுட்டு எந்த விஷயம்னாலும் செய்யலாம், எந்த ஒரு விஷயத்தாலும் நீங்கள் புரட்டி போடலாம். உங்களோட பிரெயின் வச்சுட்டு நீங்கள் வேறு எதுவும் விஷயம் பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக எதுவும் பண்ண முடியும்னா உங்கள் பிரெயின் தான் உங்களோட ஷார்ப்பஸ்ட்டு வெப்பன். ரைட் பண்ணலாம், ஆர் ஒரு இன்வென்ஷனுக்காக வந்து உங்களோட மைண்டை வந்து நீங்களே ஷார்ப் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் எக்ஸாம்பிளாக ஒரு ஆள் சொல்லணும்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லலாம். அவரால் 8 வயசுலேருந்து அவரால் வந்து நடக்க முடியாமல் போகலாம், அவர் வந்து குடிசையிலேருந்து இறந்துருவாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாலும் அவர் வந்து வீல் சேர்லேயே இருந்து நிறைய விஷயத்த வந்து இன்வென்ட் பண்ணார், நிறைய விஷயத்த வந்து கொண்டு வந்தார், நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சார். அஃப்கோர்ஸ் அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அவர் மைண்டில் ஏற்றினாலும் நீ கொஞ்ச நாளாக இப்போ உயிரோட இருப்ப, அதுக்கப்புறம் செத்துருவா, அவரோட மைண்டில் ஏற்றினாலும் அவங்களுக்கு அவர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தார். என்னால் எந்த விஷயம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, எனக்கோட ஹெல்ப், என்னோட சப்போர்ட்டராக வந்து என்னோட மைண்ட் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய விஷயத்த வந்து கொண்டு வந்தார். நீங்கள் நினைக்கலாம், என்னோடய உடம்புக்கு இப்போ வந்து எந்த பிரச்சனையும் வரலையே, நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கேன், என்னால் ஓட முடியும், என்னால் வந்து தாவ முடியும், என்னால் குதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த ஏஜ்லேருந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு வராது, என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் உங்களால் வந்து துணிஞ்சு வந்து ரன் பண்ண முடியுமா, குதிக்க முடியுமா, ஆர் வந்து எந்த ஒரு விஷயத்துலனாலும் உங்களால் ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து வச்சுக்க முடியும். பட் இந்த வயசில் வந்து நீங்கள் 20ஸில் இருக்கலாம், இல்லைனா 25 இல்லை 30 கூட இருந்துக்கோங்க, உங்களால் எல்லா விஷயத்தையும் வந்து ஃபிசிக்கலாக பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த வயசுலேருந்து உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆர் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் இயருக்கு அப்புறம் வந்து அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட ஹெல்த்து தான். உங்கள் ஹெல்த் இல்லாமல் வேறு எந்த விஷயத்தையும் வந்து பண்ணவே முடியாது. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தென் வந்து டைம் இஸ் கோல்டு சும்மாவாக சொன்னாங்க. இந்த செகண்ட் உங்கள்கிட்ட வந்து போயிடுச்சுன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி பின்னாடி போய் பார்க்க முடியாது. இந்த வீடியோ வந்து நீங்கள் 5 நிமிஷம் முன்னாடி வந்து 5 நிமிஷம் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் போய் டைம் ட்ராவலில் போய் போய் பார்க்க முடியாது.
டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவர் லைஃப். ஏன்னா நம்மக்கிட்ட எந்த விஷயத்தானாலும் போனால் வந்து போய் வாங்கிக்க முடியும். ஆனால் டைம் போயிடுச்சுன்னா திருப்பி நம்மக்கிட்ட இருந்து வரவே வராது. அதனால தான் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட இருந்து நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எந்த விஷயத்துலேருந்து டெசிஷன் எடுக்கிறீங்க, அந்த டெசிஷன் எடுக்கனால உங்களோட டைமோட பேட்டர்னே மாறும். நீங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து பேட்மிண்டன் ஆட போகிறீங்கன்னா, பேட்மிண்டன் ஆட நேரத்துலேருந்து வேறு விஷயத்த நீங்கள் இழக்கிறீங்க. நீங்கள் இந்த ஒரு ஈவினிங் வந்து பேட்மிண்டன் ஆடுறீங்கன்னா, வேறு விஷயத்த நீங்கள் வந்து இழக்கிறீங்க. அது உங்களுக்கே தெரியாது. வேறு விஷயத்த நம்ம என்ன என்ன பண்ணாம விட்டோம், அந்த டைம்லேருந்து என்ன பண்ணாம விட்டோம். நான் வந்து பேட்மிண்டன் ஆடுறது வந்து தப்பில்ல சொல்லல. தப்பு அப்படின்னு நான் சொல்லல. அது வந்து ஆடலாம். ஆனாலும் நீங்க பண்ண வேண்டிய ஒரு வேலை வந்து அந்த நேரத்தில பண்ணலன்னா, அந்த ஒரு வேலை வந்து அந்த டைம் பண்ண முடியலன்னா, அவ்வளோதான். உங்களோட டைம் வந்து போயிடுச்சுன்னா, அது வந்து திருப்பி கொண்டு வரவே முடியாது. அதனால ஷெட்யூல் யுவர் டைம். டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து பண்ண கத்துக்கோங்க. எப்படிலாம் நம்ம வந்து டைம் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நம்ம டைம் வந்து எல்லாத்துக்குமே வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி, எப்படி வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்றது டைம் வந்து, அதில ரொம்ப கான்ஷியஸா இருங்க. ஏன்னா வந்து ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி போய், மத்த விஷயத்த நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால தான் சொல்றேன், டைம் இஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம எல்லாருக்குமே வந்து அடுத்த ஒரு நொடி வந்து இருப்போமா, இருக்க மாட்டோமா தெரியாது. பிக் பேங் நடந்து முடிஞ்ச இந்த ஒரு நொடி, இப்ப கரண்ட்டா இந்த ஒரு நொடி, நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் இருக்கலாம். ஆர் வந்து ரிக்ரெட்ஸ் நெறையா இருக்கலாம். நான் இப்படி தான் பண்ணிட்டேனே, ஸ்கூல் டேஸ்ல இப்படி தான் பண்ணிட்டேனே, காலேஜ் டேஸ்ல இப்படி தான் பண்ணிட்டேனே, என்னோட பாஸ்ட் 5 இயர்ஸ் இப்படி போயிடுச்சு. என்னோட ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும். ரொம்ப ரொம்ப வந்து பயங்கரமா இருக்கணும். என்னோட ஃப்யூச்சர் நான் இப்படி தான் வந்து ஆசைப்படுறேன். அப்படின்னு நீங்க நெறைய விஷயத்த வந்து யோசிச்சு, இந்த டைம் வந்து இங்க நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. அதெல்லாம் நீங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களோட ரிக்ரெட்ஸ் வந்து உங்களோட பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் மறக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அதே நேரத்துல வந்து உங்களோட ஃப்யூச்சர்னா, அந்த ஒரு ஃப்யூச்சர் தாட் வந்து சைட்ல வச்சுக்கோங்க. ஆனா வந்து அது நெனச்சு உங்களோட பிரசன்ட்ல இருக்க டைம் வந்து லூஸ் பண்ணிறாதீங்க. யாஹ்! டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் 3 திங் வந்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். நீங்க நெனைக்கலாம், நான் வந்து ரொம்ப டேலண்டான பெர்சன் தான். ரொம்ப வந்து ஆக்டிவான பெர்சன். என்னால எல்லாமே தனியா செய்ய முடியும். நான் எல்லா விஷயத்தையும் வந்து என்னால தனியா செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா, எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. நான் மத்த இருக்கவங்க பெர்சனோட நான் ரொம்ப வந்து டேலண்டான பெர்சன். அதனால நான் எந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஃபோக்கஸோட, ரொம்ப வந்து ஸ்மார்ட்டா எல்லா விஷயத்த நானே தனியா பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, பண்ண முடியாது ப்ரோ. பண்ண முடியாது. யாராலயும் வந்து ஒரு விஷயத்த வந்து தனியா வந்து பண்ண முடியாது. அது வந்து பிசினஸ் ஆகட்டும் சரி, லைஃப் ஆகட்டும் சரி. நீங்க தனியா பண்ணீங்கன்னா, ஒரு கட்டத்தில எல்லாமே வந்து முடிஞ்சிரும். அது பிசினஸ் சிம்பிள் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். உங்களோட பிசினஸ் நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் அதில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போணும். ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனா, அடுத்த லெவல் என்னோட பிசினஸ் எடுத்துட்டு போனா, எனக்கு ரொம்ப ஹேப்பினஸ் வரும். எனக்கு ரொம்ப நெறைய மணி வரும். அப்படின்னு நெனைக்கலாம். ஆனா, தனியாளா நீங்க மட்டும் எந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியாது. உங்களுக்குன்ட்டு ஒரு பார்ட்னர் ஆர் உங்களுக்குன்னு ஒரு பெர்சன் கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படுப்பாங்க. ஒரு பெர்சன் உங்க லைஃப்லேருந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இருக்கணும். அது உங்க ஃபேமிலியா இருக்கலாம், உங்க ரிலேஷன்ஷிப் ஆர் உங்க பார்ட்னர், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். நம்மளால தனியா எந்த ஒரு விஷயத்த வந்து செய்யவே முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு யூனிவர்ஸ் வந்து பிக் பேங் நடந்த நேரத்தில ஒரே ஒரு ஹியூமன் பீயிங் மட்டும் ஆர் ஒரே ஒரு லிவிங் பீயிங் ஏதாச்சும் ஒரு உயிர், ஒரே ஒரு உயிர் மட்டும் இருந்து, அந்த அதோட டைம் முடிஞ்சு டெத் ஆயிடுச்சுன்னா, நம்ம யாருமே இருக்க மாட்டோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, பிக் பேங் நடந்து முடிஞ்ச இந்த எர்த்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா நெறைய உயிர் வந்தனால மட்டும் தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஒரு ஒரு உயிர் மட்டும் வந்து அது செத்து போயிட்டோனே, யாருமே வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து வந்திருக்காது. எந்த ஒரு லிவிங் பீயிங்கும் வந்திருக்காது. அஃப்கோர்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் வந்து தேவை. நம்ம தனியால எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. சஸ்டெயினே ஆவாது. முக்கியமா சொல்லணும்னா, சஸ்டெயினே ஆக மாட்டோம். தனியால நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணவே முடியாது. நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து தேவை. அது ஒரு பர்சனலா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஆர் உங்க ஃபேமிலியா கூட இருக்கலாம். ஆனா, தனியால வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணவே முடியாது. முக்கியமா சொல்லணும்னா, சஸ்டெயின் ஆக முடியாது. தனியா நீ ஒரு பெர்சனா இருந்து நீ சஸ்டெயின் ஆக முடியாது. நீ யோசிச்சு பாரேன். நீ தனியா தான் இருப்ப. வீட்ல எப்பவுமே தனியா தான் இருப்பேன். யாரு கூடயும் பேச மாட்டேன். சோஷியலா நான் இருக்க மாட்டேன். நீ தனியா மட்டும் இருப்பேன்னா, உன்னோட உன்னோட மைண்ட் வந்து
ரொம்ப லோன்லினஸ்ஸா இருக்கும். வேற எதுவுமே உங்களுக்கு பண்ண தோணாது. முக்கியமா நீ வந்து செத்துருவ. வேற எந்த விஷயத்தையும் நீ பண்ண தோணலன்னா, நீ செத்துருவ. அவ்வளோதான் வாழ்க்கை வந்து க்ளோஸ் ஆயிடும். அதனால முக்கியமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. அது உங்க ஃபேமிலியா இருக்கலாம், உங்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், உங்க பார்ட்னரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. தென் வந்து டிசிப்ளின் அண்ட் ஆக்ஷன். ப்ரோ நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கோ, நீ வந்து ஒரு பெரிய டேலண்டான பர்சனாக இருக்கலாம், ஆர் ஸ்மார்ட்டரான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட ஒரு டிசிப்ளின் இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லாமே நீ இழந்துருவ. எதுவுமே உன்னால் ஒரு விஷயத்த நீ பண்ணவே முடியாது. ஜஸ்ட் இமேஜின் ஒரு பையனுக்கு கிரிக்கெட் தான் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட். அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பேஷன். அவனுக்கு வந்து அதில் தான் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ட்ரீம், என்ன வேணால் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே வச்சுக்கோங்க. கிரிக்கெட் தான் அவனுக்கு வந்து எல்லாமே. அவன் வந்து கிரிக்கெட்டில் தான் என்னோடய ஃப்யூச்சர் எல்லாமே வந்து கிரிக்கெட்டில் தான் இருக்கணும். நான் ஒரு எம்எஸ் தோனி மாதிரி ஆகணும், விராட் கோலி மாதிரி ஆகணும். அவனுக்கு அதான் வந்து கோல். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவன் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். அவன் பவுலிங் போடுறான், பேட்டிங் ஆடுறான், நல்லாவே ஆடுறான். அவனுக்கு டேலண்ட் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவன் வந்து கிரவுண்டில் இறங்குனா அவன் வந்து சிக்ஸு, ஃபோரு எல்லாமே அடிப்பான். அவன் வந்து டேலண்டான ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். பட் அவன்கிட்ட டிசிப்ளின் இல்லைன்னா அவனால் ஜெயிக்க முடியாது. அவனால் சக்ஸஸ் ஆக முடியாது. ஏன் வந்து நம்ம எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க. ஏன் நம்ம ஒன்லி ஒன் எம்எஸ் தோனி மட்டும் வந்து பெருசா வந்து பார்க்குறோம். எம்எஸ் தோனி மட்டும் கேப்டனா வந்து கேப்டன் கூல் ஏன் வந்து அவர மட்டும் நம்ம சொல்றோம். பிகாஸ் அவரோட ஸ்டோரி. அதே மாரி உங்களோட விஷயத்த வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆக்ஷனோட, ஒரு டிசிப்ளினோட நீங்க வந்து உங்களோட பேஷன் வந்து ஃபாலோ பண்ணா, கிடைக்காத ஒரு விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அது உங்களோட உங்களோட தேடி நீங்க வந்து அத தேடி போக தேவல்ல. உங்கள தேடி வந்து அந்த விஷயத்த வந்து வரும் கண்டிப்பா. நீங்க எவ்வளோ பெரிய ஆளாலும் இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டேலண்டாலும் இருக்கலாம். ஆனா டிசிப்ளின் உங்களோட பேஷன்ல இருந்தா, கண்டிப்பா வந்து உங்கள தேடி சேஸ் பண்ணி, உங்களோட ட்ரீம் வந்து உங்ககிட்ட வரும். உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து சிம்பிளா படலாம். ஆனா, நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க எவ்வளோ பெரிய டேலண்டடான பெர்சனாலும் சரி, உங்ககிட்ட டிசிப்ளின் இல்லன்னா, நீங்க எவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர்னு நான் ஃபுட்பால் பிளேயர், நான் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர், எனக்கு எல்லா டேலண்ட் இருக்கு அப்படின்னு நெனச்சா மட்டும் போதாது. அதுக்கேத்தா மாரி டிசிப்ளினோட ஆக்ஷனும் எடுக்கணும். ஒரு டிசிப்ளின் ஒரு விஷயத்த நீங்க இழந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆக்ஷன் நீங்க எந்த ஒரு விஷயத்த எடுக்க முடியாது. உங்களோட வேற சிந்தனை வேற ஏதோ ஒரு விஷயத்தோட போகும். டிசிப்ளின் உங்களோட பேஷன், உங்களோட பர்ப்பஸ்ல இல்லன்னா, நீங்க இந்த திசை மாறி போயிடுவீங்க. ஃபைனல் திங் இஸ் பர்ப்பஸ் அண்ட் குரோத். இந்த ஒரு 2 விஷயம் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லைஃபே வந்து ஒரு ஐடென்டிட்டியா இருக்க போகுது. ஏன்னா வந்து லைஃப்ல நம்ம பொறந்தோனே வந்து ஃபிக்ஸ்டா 2 விஷயம் தான் இருக்கும். நம்ம கூட யார் இருக்க போறா, நம்ம என்ன வேலை செய்ய போறோம். இந்த 2 விஷயம் தான் வந்து நம்ம கடைசி வரைக்கும் வந்து நம்ம இருக்க போற வரைக்கும் வந்து கடைசி வரைக்கும் வந்து இந்த விஷயம் தான் வந்து உங்களோட ஐடென்டிட்டியா இருக்கும். தென் வந்து உங்களோட பர்ப்பஸ் ஒரு விஷயம் வந்து நீங்க யோசிச்சு பார்க்கலன்னா, நீங்க ஒரு வெறும் வந்து காமன் பீப்பிளா இருந்துட்டு வந்து போயிடுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்ப்பஸ் ஆர் கோல் இல்லன்னா, நீங்க எல்லாரும் மாரியும் வந்து சாதாரண ஒரு லைஃப் ஸ்டைல்லேருந்து வாழ்ந்துட்டு, உங்களோட டைம் முடிஞ்சோனே நீங்க போயிடுவீங்க. ஆனா, உங்களுக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. நான் இந்த மாரி ஆவணும். அது எது வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒரு பைலட் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். நான் ஒரு போலீஸ்மேனா இருக்கணும்னு ஆசை இருக்கலாம். அது நீங்க அச்சீவ் பண்ணிட்டோனே உங்களுக்கு ஒரு தோணும் பார்த்தீங்களா? நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிருச்சு. என்னோட பர்ப்பஸ நான் அடைஞ்சுட்டேன். நான் வந்து ஒரு போலீஸ்மேன் ஆவணும்னு நான் என்னோட பர்ப்பஸா இருந்தது. நான் போலீஸ்மேன் ஆயிட்டேன். எனக்கு வந்து என்னோட லைஃப்ல நான் அச்சீவ் பண்ணிட்டேன் நானு. என்னோட லைஃப் ஒரு கோலாவே இருந்தது வந்து நான் போலீஸ்மேன் ஆகணும். நான் போலீஸ்மேன் ஆயிட்டேன். நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அப்படின்னு நினச்சா மட்டும் தான் வந்து உங்களோட லைஃப்ப நீங்க ஃபுல்ஃபில்டா முடிச்ச மாரி இருக்கும். நீங்க நெறைய பேருக்கு வந்து பர்ப்பஸே இருக்காது. பர்ப்பஸான திங்க வந்து யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களோட டெய்லி லைஃப் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து போற போக்குல வந்து யா என்னோட லைஃப் வந்து காலேஜ் முடிக்கிறேனா, முடிக்கிறேன். நான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேனா, அட்டெண்ட் பண்றேன். ஏதோ ஒரு வேலை கிடைக்குதா, நான் அந்த வேலைய நான் செய்றேன். எனக்கு ஒரு சேலரி வருது. அத வச்சு நான் வேற விஷயத்த நான் வாங்குறேன். இஎம்ஐ போடுறேன். அவ்வளோதான். லைஃப் வந்து சிம்பிளா வந்து முடிஞ்சிரும். அது வந்து நெறைய நெறைய பேருக்கு வந்து இப்படி தான் நடக்குது. இல்ல, என்னோட லைஃப் வந்து கொஞ்சம் மாறணும். என்னோட லைஃப் வந்து எனக்குன்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. அந்த பர்ப்பஸ் நோக்கி நான் போகணும். என்னோட பர்ப்பஸ் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சா மட்டும் தான் வந்து, இல்ல எனக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. இல்ல எனக்கு ஒரு கோல் இருக்கு. அத நோக்கி நான் ஃபோக்கஸ் பண்ணி அத நோக்கி நான் போகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது வந்து ஒரு குட் திங். ஏன்னா வந்து
நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் பண்ணாத விஷயத்த வந்து பண்ணிட்டீங்க. நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகணும், நம்ம வந்து என்னவா ஆகப் போகிறோம் அப்படின்னு வந்து யாருக்குமே வந்து அவங்களோட பர்பஸ் வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களோட போகிற போக்குலேருந்து லைஃப் வந்து ரன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து நிதானமா நான் இதுதான் ஆகப் போகிறேன், எனக்கு இந்த விஷயம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா போதும். உங்களோட பர்பஸ் என்னன்னு நீங்கள் தான் ஃபைண்ட் பண்ணணும். அதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னாலே போதும். அது வந்து நீங்க நெனச்சாலே போதும். ஒரு பாட்டுல ஒரு வரும்ல, "நினைப்பதே வெற்றி தானே." அதே மாரி தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நெறைய பேர் வந்து அவங்களோட பர்ப்பஸே வந்து தெரியாது. "நீ போய் என்ன ஆகப் போற? உனக்கு என்ன வந்து ட்ரீமான ஒரு ஜாப், ஒரு ட்ரீமான ஒரு விஷயம் வந்து என்ன?" அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, "எனக்கு கார் எனக்கு வந்து பெரிய ஒரு வில்லா மாரி எனக்கு ஒரு ஹவுஸ் இருக்கும்." அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பர்ப்பஸே கிடையாது. அது வந்து மணி இருக்கும். மணி வந்து பர்ப்பஸா இருக்கலாம். ஆனா, மணி மட்டும் தான் பர்ப்பஸு அப்படின்னு வந்து யாராலும் இருக்க முடியாது. அது ஒரு டெம்பரரியா இருக்கும். ஆற மணி வந்துட்டோனே, அது வந்து முடிஞ்சிரும். பட் பர்ப்பஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும். நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்றோம், இல்ல நான் பைலட் ஆகுறேன் அப்படின்னு நீங்க நெனச்சு, அதுக்கான ஒரு எஃபோர்ட் நீங்க அத நெனச்சாலே போதும். அதுக்கு நீங்க அச்சீவ் பண்ணிட்டாலே போதும். என்னோட லைஃபோட பர்ப்பஸ் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். உங்களோட பர்ப்பஸ் நீங்க அச்சீவ் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கே வந்து உங்க லைஃப் மேல இருந்து திரும்பி பார்த்தா, என்னோட லைஃப் வந்து எனக்கு ஏத்த மாரி நான் வாழ்ந்துக்கிறேன்." அப்படின்னு நீங்க நெனச்ச மாரி வந்து உங்களுக்கே வந்து தோணும். இது ஜஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோன்னு நெனச்சு நீங்க ஸ்கிப் பண்ணிறாதீங்க. இந்த 5 திங் வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிட்டே இருங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இன்னைக்கு மட்டும் நீங்க வந்து நெனச்சிருக்கலாம். இல்ல இந்த அடுத்த வாரம் வரைக்கும் நீங்க நெனச்சிருக்கலாம். பட் இந்த வீடியோ இல்லன்னு நெனச்சுக்கோங்க. இந்த வீடியோ இல்லாம உங்கள மைண்ட்ல நீங்க இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் இது 5 விஷயத்த நான் வந்து எப்பவுமே வந்து ரிமெம்பர் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க நெனச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் இந்த ஒரு வீடியோல நான் இதான் சொல்ல நெனச்சேன். See you another video. Thank you for watching. Bye bye.